எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 22 இருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் வந்து நான் வாசிக்க முடிகிறது. இந்த மனுஷனை குறித்து நான் முன்பு சொன்னது போல, இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. சாதாரணமாய் நம்மை போல கர்த்தரை தேடுகிறவர் அல்ல. சின்ன வயதிலிருந்தே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன். அது மட்டுமல்ல, ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன். அப்படின்னா தப்பு பண்ண போகல, பொய் சொல்ல போகல, மற்றவங்களை மாதிரி ஏமாத்த போகல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த யவீருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது நான் சொன்னது போல அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல. அந்த இடத்துல வந்து அவனைத்தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள், அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள். அதுவும் அந்த காலத்திலே இருந்த யூதர்கள் வந்து ஜெப ஆலய தலைவர்களை வந்து ரொம்ப மதிச்சாங்க, அவர்களை கனப்படுத்தினாங்க. அவர்களுக்கு என்று ஒரு பெரிய போஸ்டிங், அவங்களுக்கு ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு. ஆனா அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு. நான் நம்புறேன், மூன்றாவது இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேனே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா, இந்த பரிசு தான் கிடைக்குமா? எல்லாரும் தப்பு பண்ணும் போது நீங்க தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பாமல் இருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. உங்களுக்கு மட்டும் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே வருவீர்களே ஆனால், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, எனக்கு இந்த நோய் வரணுமா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணுமா, எனக்கு இந்த குடும்பத்துல இந்த சூழ்நிலை வரணுமா, நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேனா, உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து நான் பரிசுத்தமா இல்ல வாழ்றேன், ஒரு சின்ன பொய் சொன்னாலும் வந்து உடனே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேனே, ஆனா இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தும் எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காதா? அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நீ கண்ணீரோடு விதைச்சதற்கு, நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடுனது, இல்லனா நீ சகித்தது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்ததை கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததை கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். சத்தமாய் ஆமென் சொல்லலாம். நீங்கள் உலகத்தானை மாறி நடந்து கொள்ளாததை கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினதை கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். எல்லாரும் போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பா கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். மகளே, நீ இளம் வயதிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் 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 இருந்தீங்கல்ல, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காதுன்னு முன்னாடி வந்து நின்றாலும், உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அழைத்த தேவன், அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க. உண்மையிலே இந்த வேத பகுதியை நேற்றைக்கு இரவு நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரை சுற்றி 1000 பேர் இருந்த போதிலும், அவர்களை சுற்றி எத்தனை சீடர்கள் இருந்த போதிலும், ஒரே ஒரு மனுஷன் சஞ்சலப்படுறத கர்த்தருடைய கண்ணு பாக்குது. பாருங்க, இந்த எவீரு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, ஐயோ அப்படின்னு தலை மேல கைய வைக்கல, இல்லன்னா என் பிள்ளை செத்து போயிடுச்சோ அப்படின்னு பெரிய கூப்பாடு போட்டு அழல. ஆண்டவர் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை வச்சே என்ன பண்ணிட்டாரு? கேட்கல, அவர் கண்டுபிடிச்சாரு. பாருங்களேன், அவர் கண்டுபிடிச்சாரு. பாருங்களேன், எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். அதான் சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு சில பொருளை வந்து இப்ப ஐஸ்கிரீம் கேட்கறாங்கன்னு வைங்களேன், கொடுத்துட்டு புடுங்கிட்டாங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல போய் சரி 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 அந்த புள்ள அழுதுருக்காது, அந்த புள்ள சத்தம் போட்டிருக்காது, அந்த புள்ள எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்காது, ஆனா அந்த முகம் சுருங்கினதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அன்புள்ள தாயாய் தகப்பனா இருக்கும் போது பரமபிதாவாகிய கர்த்தர் நம்மை நேசிக்காம இருக்க மாட்டாரா? நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டாரா? உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்களே ஆனால், உண்மையா ஆண்டவரோட நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், உங்க முகம் சோகமா இருக்கிறத கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய முகம் வருத்தமா இருந்தா கூட கர்த்தர் கண்டுபிடிக்கிறவர்.
ஹல்லேலூயா. காயினுடைய முகநாடி வேறுபட்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? என்னப்பா உன் முகநாடி வேறுபட்டு இருக்குது, முகம் வித்தியாசமா இருக்குது. அசைவுகளை கூட பார்க்கிற கர்த்தர் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த ஆறுதல் செய்தியை தர்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ மரித்து போச்சுன்னு உன் காதுல கேட்டது சீக்கிரத்திலே உயிரோடு எழும்பி சாட்சியாய் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார். இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார். நம்முடைய காதுல கேட்ட அந்த செய்தியை கர்த்தர் பொய்யாய் மாற்றுவார். உங்க காதுல கேட்ட அந்த பயப்படுத்துகிற செய்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன், அது பொய்யாய் மாற போகிறது. அது அந்த வார்த்தை பொய்யாய் மாறுகிறது. அந்த மகள் மரிக்கவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் நித்திரையாய் இருக்கிறாள். அந்த செய்தி பொய்யான செய்தியாய் மாறுவதாக, அந்த ரிசல்ட் பொய்யான ரிசல்ட்டாய் மாறுவதாக, அந்த தாக்கீது பொய்யான தாக்கீதாய் மாறுவதாக, அந்த நடக்கிற தூரத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். சந்தடி பண்ணுகிறவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி போடுவாராக. சிலர் உங்களை அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படியே சுத்தி வந்துட்டாங்க, ட்ரம் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படியே வாயெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஊரெல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு சொல்றதுக்காக ஆயத்தமாகறாங்க. அவங்க வாய் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஆனா இயேசு உள்ளுக்குள்ள கடந்து வந்து நீங்க நினைக்கிறது வேற, அங்க நடக்க போகிறது வேற. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்வார். கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார். உங்களுக்கு எதிராய் பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த நாவுகளை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழுமி நிற்க போகிறோம்? எல்லாரும் எழுமி நின்று பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென். உன் பிள்ளை மரிக்கவில்லை, உன் பிள்ளை நித்திரையாயிருக்கிறார். உன் சூழ்நிலை மரித்து போகவில்லை, உன் சூழ்நிலை நித்திரையாயிருக்கிறது. நீ உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில் இருந்து உங்களை வேறு வைத்தவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு கூட. Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். என் சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை திடப்படுத்துகிற கர்த்தர், என்னை கட்டி கொடுக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்திற்கு கடந்து போங்க, ஆண்டவரிடத்திற்கு கடந்து போங்க. வாலிப தம்பிகளும் சரி, தங்கச்சிகளும் சரி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். உன் இளம் வயதின் பக்தியை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறார், ஆண்டவர் ரொம்ப ஆனர் பண்றார். உங்க இளம் வயதின் பக்தியில ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ஜெபம் பண்றதை விட இந்த சின்ன வயசுல வாலிப வயசுல எல்லாம் இருக்கீங்க பாருங்க, இவங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தம்பி என்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அந்த சாட்சி, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவனுடைய தகப்பனார் அவனோடு கூட இல்லை, தகப்பனார் அவனோடு கூட இருக்க முடியாது. அவனுடைய தகப்பனார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயில இருக்கிறார். அவனுடைய தாயார் மரித்து போனாரு. தாய் இல்ல, தகப்பன் கூட இல்ல, ஒரு அனாதையை போல தேசத்திலே வளர்ந்த தம்பி. அப்போ அவனுக்காக அந்த ஒரு சில பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய தட்டி போச்சான். தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க குடும்ப பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி நிறைய போச்சு. அப்ப ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நின்னு கத்திரத்துல கேட்கானோ, என் வாழ்க்கை இவ்வளவு சீரழிஞ்சது மாதிரி இருக்குது. எங்க அப்பா கொஞ்சம் சீரழிச்சாச்சு, எங்க அம்மாவுடைய காரியம் கொஞ்சம் சீரழிச்சுட்டு என் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு உங்களாலதான் முடியும்னு அழுது ஜெபம் பண்ணானாமா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்று என் வாழ்க்கையை கர்த்தர் சீராக்கிட்டாருன்னு சாட்சி சொன்னார். அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தரிடத்திலே போகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வாலிப தங்கச்சி, கர்த்தரிடத்துல போய் நின்னு சொல்லு, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்கு நல்ல மாப்பிள்ளை எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது, எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது, நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளு. வாலிப தம்பிங்க கேளு, கர்த்தர் சமூகத்துல போய் நின்னு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து தரதுக்கு உங்களால தான் முடியும், எங்க சொந்தக்காரங்களால முடியாதுன்னு கேளு. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அந்த எவ்வளவு மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது, கர்த்தர் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற 3 சூழ்நிலைகள். நம்பர் 1, முதல் என்ன சூழ்நிலைனா, உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல தோளை தட்டி சொல்றாரு, இல்ல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இத வீட்டுல போய் கூட நீங்க அறிக்கை செய்யணும். இது எனக்காக பேசப்பட்டதுன்னு நீங்க அணைச்சு புடிச்சுக்கணும். நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், என் பிள்ளைதான் அப்படி வந்திருக்காங்க, நான் நம்புறேன். அதான் முற்றுப்புள்ளி, டெட்லைன் உங்களுக்கும் எனக்கும் யாருமே வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இவன் இப்படிதான் ஒரு தீர்மானத்தை வைக்க முடியாது.
உலகத்துல இருக்கிற 1000 பேருக்கு அவங்க கெஸ் பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு 1000 பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது. அவருடைய கற்பனைக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை நன்றாய் தட்டி அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பாஸ்டர் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. சொந்தக்காரங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க ஓனர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க வீட்டுல குடியிருக்கிறவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உங்க டீச்சர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதை அழித்து போட்டு உங்களை டிராவல் பண்ண வச்சு வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர் கரங்களை எல்லாரும் தட்டி உங்க பிள்ளைக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். ஹalleluya. இங்க இருக்கிற ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு கூட்டமா கிளம்பி என்ன சொல்ல வந்துட்டாங்க தெரியுமா? பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லாம சொல்ல வந்துட்டாங்க. அப்படி அவனை கூட்டிட்டு போய் நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு போய் தனியா சொல்லுவாங்க. ஐயா என்னையா இல்லனா எடுத்த உடனே சொல்லிடுவாங்களா? கொஞ்சம் அழுதுட்டு, சார் இந்த குழந்தையால இவ்வளவு பாடுபட்டு போனா இந்த மனுஷன், அவன் வரதுக்குள்ள இந்த குழந்தை செத்து போயிடுச்சே, நமக்கு கூட எவ்வளவு இறக்கம் இருக்கும். ஆனா அவங்க ஒருத்தருக்குமே இறக்கம் இல்ல. ஏன் தெரியுமா? பெரிய ஆளா போன நாங்க செத்து போயிடும் தீர்க்க தரிசனம் சொன்னா அதை கேட்காம நீ பாட்டுக்கு பொழைச்சிடும் இயேசுவை கூப்பிட போனேன். நான் என்ன நம்புறேன்னா அவங்க சொல்ற தோரணை அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, போதகரை எப்படி சொல்றாங்க? அவர் கூட்டாரையா, அவர் விட்டுங்க, அனுப்பி விடுங்க. அத ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க, யாரையும் இன்சல்ட் பண்றாங்க. நீ இதுக்கு உன் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்தா கூட கடைசி நேரத்துல சாகும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கலாம் இல்லையா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது. அந்த சோகத்தை ஆனா எவரும் வந்து ஆண்டவரை தப்பா நினைக்கல, ஆண்டவரை முறுமுறுக்கவும் இல்ல, ஆண்டவரை கேவலமாவும் பேசவும். நம்மளா இருந்தா இத்தனை பேர் பேசுறாங்க, ஆண்டவரை ஆண்டவர் சும்மா இருக்கீங்க, இவனுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் கூட பேசிருப்போம். ஆனா கர்த்தர் முகத்தை மட்டும் தான் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, இல்ல அவன் என்னடா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அவன் என்ன உன் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்றது, நீ வா போலாம், என்ன நான் பாத்துறேன். கர்த்தர் கூட போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு உங்களுக்கு. நீங்க ஒருவேளை 10 வருஷம் ஆயிருக்கலாம் சிஸ்டர், 10 ஆண்டுகள் கூட ஆகலாம், நீங்க முடிஞ்சிச்சு நினைச்சு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மீண்டும் எடுக்க அவரால முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, பயப்படாதே, உன் பிள்ளைய குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வேலையை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. அவர்களுக்கே செய்த கர்த்தர், வழியிலே செய்த கர்த்தர், வஸ்திரத்தை தொட்டவுடனே செய்த கர்த்தர், இரவும் பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? கைகளை தட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, என் பிள்ளை மேல வைங்கப்பா, என் மகன் மேல வைங்கப்பா, என் மகள் மேல வைங்கப்பா, இப்பவே. ஹalleluya. அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும், அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஹalleluya, என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தராம் செய்வார். சீக்கிரமா செய்ய போறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய போறாரு. உன் மரம் திரும்ப துளிக்கிறதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க. மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்புறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையை மறுபடியும் கர்த்தர் மரித்த சடலங்களை, மரித்து போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை உயிரைய செய்கிற கர்த்தர். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்போது இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க ஜெபிக்கவே இல்லை, அவங்க உங்களை இப்பதான் தேடி வந்தாங்க. ஆனா அவங்களுக்கே அற்புதம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? அப்பதான் ஆண்டவருடைய பதில் வருது. அவங்க ஜெபிக்கல, அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கல்ல, அவங்க கொஞ்சம் விசுவாசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நடந்த அற்புதம் சின்ன அற்புதம். ஆனா நீ என்ன தேடி வந்த இல்ல, நீ அங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ பல வருஷமா ஜெபிக்கிற இல்ல, உனக்கு நான் செய்ய போகிறது பல மடங்கு அதிகமானது. ஹalleluya. கற்பனைக்கு மிஞ்ச அளவுக்கு கர்த்தர் செய்யப்படும். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவது, இவ்வளவு தூரம் பரிசுத்தமா நான் வாழ்ந்தேன், எனக்கா இப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆமென்.